ஹாய் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூர் சார்பாக முத்தூர் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேர் டாபிக் பேர் 2026 எலெக்ஷன் இன்னும் 10 நாள் வரப்போகுது. அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதை விட அந்த எலெக்ஷனை திமுக ஜெயிச்சாலும் ஒரு நியூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னடா எப்படி சொல்கிறோம் எல்லோரும் கேட்பீங்க. ஆமாங்க, தமிழ்நாடுடைய மறுசீரமைப்பு, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு வரப்போது. கிட்டத்தட்ட 543 லோக்சபான்றது 850 மாறப்போதான். அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரமான ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 லோக்சபா ப்ளஸ் இதில் ஒரு கண்டிச்செடி சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோன்னா 59 எம்பிக்கள் அதிகரிக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 80 120 ஆகலாம். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு 10 லட்சத்துக்கு எம்பி வாங்கி வச்சுக்கிட்டால் இது மாதிரியான இந்த 850 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி 16, 17 தேதிகளில் பார்லிமெண்ட்டில் பேச்சுவார்த்தை கூட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்த்த நம்ம முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடியே தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மீட்டிங் போட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் பார்ப்போம். சரி, என்னடா 39 தமிழ்நாடு 59 பரவாயில்ல எம்பிக்கள் அதிகமாகலான்ட்டு இது ஜென்சி பார்த்தா அரசியல் தெரியாத சில குடிகள் பேசும். சில இந்த குடிகளுக்கு உடன்பிறப்புகளோட பக்கம் பதில் சொல்லும். அவங்க 2 பேர் சண்டைக்கு நான் போக விரும்பலை. என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்டிக்காகவே நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 850 ஆக்கி கொண்டால் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் குறையும். உதாரணத்துக்கு வட ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஒரு 450 எம்பிகிட்ட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹிந்தி பேசாத நம்ம கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் நம்ம மகாராஷ்டிரா, குஜராத்து சொல்லவே வேணாம். அது எப்படி இருந்தாலும் பாஜக தான். ஆசாம், இது மாதிரி பஞ்சாப், இது மாதிரியான ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய குரல் நசுக்கப்படும். அவங்களுக்கு உண்டான அந்த உரிமையை இது பண்ண முடியும். ஹிந்தி பேசக்கூடிய இந்த ஆதிக்க மொழியினருடைய பேச்சுக்கள் தான் இந்தியாவை இது பண்ணும். இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தின்னு கூட அவங்க பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டாடி தாக்கி இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தின்னு ஆக்கலாம். அது மாதிரி சமஸ்கிருதம் ஆக்கலாம். இதனால் எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த பார்லிமெண்ட்டோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இதை பற்றி கூட நம்மளுடைய போன வீடியோவை நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ தலை ஏறி தெரிஞ்சுது. இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் நினைச்சால் எந்த எண்ணெயும் போடுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் 2ஆம் பிடிச்சாலும் கூட அவங்க ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி தான் இப்போ போயிட்டு இருக்குது, காஷ்மீரை பிடிச்ச மாதிரி. ஸோ இதனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் உரிமைகள் பறிக்கப்படலாம். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹிந்தி பேசக்கூடிய மக்களுடைய கருத்தை கேட்டு அங்கிருந்து வரக்கூடிய எம்பிக்களுடைய கருத்தை கேட்டே இவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவாங்க. இந்த நேரம் மாறணும்னா இது எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஸோ சோவியத் யூனியன் உடைந்த மாதிரி இந்தியாவும் 29 நாடுகளாக ஒழிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஆழ்ந்த படித்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் தென் மாநிலங்களுடைய ஒரு வருகை மரியாதையும் அவர்களுக்குள்ள அந்த உரிமைகளும் காப்பாற்றப்படுமா படாதான்றதை நம்ம போக பார்த்து சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் நிறைய பேர் முத்து பாய் பாய்.